ஒரு விட்னஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வருஷம் வருவார். அப்போ இதுல எப்படி 100 விட்னஸ் இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆக போகுதுன்றது பிடிச்ச உடனே எதுக்காக நீங்க பண்ணீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க செந்தில் பாலாஜி காப்பாற்ற பண்றீங்க. மரியாதையா யார் யாரெல்லாம் அதுல வந்து ஏஜென்ட்டா செயல்பட்டாங்களோ, மூளையாக செயல்பட்டாங்களோ, அதுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க பாருங்க. அதுலயே சில பேர் ஏஜென்ட்டா இருந்திருக்கான். முதல்ல பணம் கொடுத்துருக்கான். அவன் போய் எல்லாத்தையும் போயிட்டு நான் பணம் கொடுத்துட்டேன், எனக்கு ஓகே ஆயிடுச்சு, உனக்கு வேணுமா, எனக்கு ஒரு பணம் சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்கிட்டு போங்க ஏஜென்ட் மாதிரி. அவங்களெல்லாம் செத்துருங்கட்டாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாம சேர்ந்தாங்க பாருங்க. அவங்களெல்லாம் எடுத்துருங்க, எடுக்கலாம் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால விழி புதுங்கி இப்போ எப்படி இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போய் இப்போ என்டையர் கவர்மெண்ட்டே எம்பாரஸ்ட் பொசிஷன்ல இருந்து நிக்குது. இப்போ இல்ல அதுல பர்டிகுலர்லி வந்து இந்த எந்தெந்த அதிகாரிகள் பணம் வாங்கினாங்க, வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 3 கேட்டகரியா பிரிச்சுட்டாங்க. யாரெல்லாம் பணம் கொடுத்து வேலையில சேர்ந்தாங்களோ, யாரெல்லாம் பணம் கொடுத்து வேலையில சேராம விட்டாங்களோ, யாரெல்லாம் பணம் கொடுத்து சேர்ந்த ஆளுங்க உள்ள மாட்டவங்க எல்லாருமே பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களும் சேர்த்திருக்காங்க இதுல.